ஓம் கணானாம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தம் ஜேஷ்டராஜம் பிராமணாம் பிராமணஸ்பத ஆனவ் ருண்பநூதிபி சீதசாதனம். ஸ்ரீ மகா கணபதியின் திருவடிகளை பணிந்து குருவருளையும் திருவருளையும் முன்னிறுத்தி இன்றைய தின ராசிபலன் பதிவை இனிதே தொடங்குவோம். வணக்கம் ஜோதிட நேயர்களே. நமது ஆன்மீக ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான திருக்கணித பஞ்சாங்கம் மற்றும் மேஷ ராசிக்கான விரிவான சாதக பாதக பலன்களை இந்த தொகுப்பில் காணவிருக்கிறோம். இன்றைய பஞ்சாங்க இன்று தமிழ் ஆண்டு பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள், திதி சுக்லபக்ஷ ஏகாதசி. இன்று புத்ரதா ஏகாதசி என்பதால் பிள்ளைகளின் நலனுக்காக விரதம் இருக்க மிகவும் உகந்த நாளாகும். நட்சத்திரம் மாலை 5:44 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 சூரிய அஸ்தமனம் மாலை 6:32 நிகழும். இன்றைய சுப நேரமான அபிஜித் முகூர்த்தம் மதியம் 12:22 முதல் 1:13 வரை உள்ளது. இன்று தவிர்க்க வேண்டிய ராகு காலம் மாலை 5 மணி முதல் 6:30 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. அடுத்ததாக இன்றைய முக்கிய கிரக நிலைகள். இன்று சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று வலுவாக உள்ளார். சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் மிதுன ராசியிலும் புதன் மற்றும் குரு பகவான் கடக ராசியிலும் அமர்ந்துள்ளனர். இதில் குரு பகவான் உச்ச பலம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுக்கிரன் கன்னி ராசியிலும் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையிலும் உள்ளனர். ராகு கேதுக்கள் முறையே கும்பம் மற்றும் சிம்ம ராசிகளில் சஞ்சரிக்கிறார்கள். நேயர்களே, வான மண்டலத்தில் கோள்களின் ஆட்டம் எப்போதும் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஆச்சரியமான ஒன்று. சூரியன் தனது சொந்த வீடான சிம்மத்தில் கம்பீரமாக வீற்றிருக்க, குரு பகவான் கடகத்தில் உச்ச பலம் பெற்று நம்மை வழிநடத்துகிறார். இந்த உன்னதமான நாளில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் விதியின் கதவுகள் எப்படி திறக்கப் போகிறது? யாருக்கு தனலாபம்? யார் காரியங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும்? அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களின் இன்றைய வாழ்வியல் மாற்றங்கள் என்னென்ன என்பதை மிக துல்லியமாக பார்க்கப் போகிறோம். அந்த வகையில் ராசி மண்டலத்தின் முதல் நாயகனான மேஷ ராசிக்கு இன்று என்னென்ன அற்புதங்கள் மற்றும் எச்சரிக்கைகள் காத்திருக்கின்றன என்று விரிவாக பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான கேள்வி: மேஷ ராசியின் ராசிநாதன் யார்? இன்றைய கோச்சாரப்படி 5ஆம் வீட்டில் எந்த கிரகம் ஆட்சி பெற்று வலுவாக உள்ளார்? 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்று குரு பகவானின் பார்வை இருப்பதால் மேஷ ராசியினருக்கு எங்கு அமைதி நிலவும்? சுக்கிரன் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இன்று மேஷ ராசியினருக்கு யாருடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம்? சனியின் வக்ர நிலை காரணமாக மேஷ ராசியினர் இன்று எதை அவசரப்பட்டு செய்யக்கூடாது? இன்றைய நன்னாளில் மேஷ ராசியினர் உங்களின் ராசி நாதன் செவ்வாயின் பலன் பெற எந்த கடவுளுக்கு நெய் தீபமேற்றி வழிபட வேண்டும்? மேஷ ராசி நேயர்களே, உங்களின் ராசி நாதன் செவ்வாய் 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தையும் எதையும் சாதிக்கும் உத்வேகத்தையும் தருவார். முதலில் இன்று உங்களுக்கு நடக்கும் சாதகமான பலன்கள். 5ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றுள்ளதால் உங்களின் ஆன்மீக பலம் மற்றும் புத்தி கூர்மை வெளிப்படும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்று குரு பகவானின் பார்வை இருப்பதால் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். புதிய பொருட்கள் அல்லது சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். 11ஆம் வீட்டில் இருக்கும் ராகுவின் சுபத்துவத்தால் எதிர்பாராத வழிகளில் பணவரவு இருக்கும். புதிய மனிதர்களின் அறிமுகம் தொழிலை விரிவாக்க உதவும். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் உங்களின் கருத்துக்களை மேலதிகாரிகளிடம் தைரியமாக எடுத்துரைப்பதற்கும் இது மிகச்சிறந்த நாள். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது தொழில் கூட்டாளிகளுடனோ சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் கனிவு தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். 7.5 சனியின் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால்
சனியின் வக்ரநிலை உங்களை கடந்த கால தவறுகளைப் பற்றி யோசிக்க வைக்கும். எனவே அவசரப்பட்டு புதிய பெரிய முதலீடுகளைச் செய்ய வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமான உபாதைகள் அல்லது செரிமான கோளாறுகள் வர வாய்ப்புள்ளது. வெளியில் உள்ள உணவுகளைத் தவிர்த்து சத்தான உணவுகளை உட்கொள்வது நல்லது. மேஷ ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால் காலையில் சூரிய பகவானுக்கு நீர் வழிபாடும், மாலையில் உங்களின் ராசிநாதன் செவ்வாயின் பலன் பெற முருகப் பெருமானுக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவதும் நற்பலன்களை தரும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு பருப்பு அல்லது கோதுமை உணவை தானமாக வழங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் தரும் நாளாக அமைய வாழ்த்துகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ரிஷப ராசி நேயர்கள், உங்களுக்கான கேள்விகள். ரிஷப ராசியின் ராசி நாதன் யார்? இன்றைய கோச்சாரப்படி ரிஷப ராசிக்கு தைரிய ஸ்தானமான 3ஆம் வீட்டில் எந்த கிரகம் உச்சம் பெற்றுள்ளது? இன்றைய தினம் ரிஷப ராசியினருக்கு யாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும்? 10ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் ரிஷப ராசியினர் இன்று பணியிடத்தில் யாரிடம் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். சனியின் வக்ர நிலை காரணமாக ரிஷப ராசியினர் இன்று யாருக்கு பெரிய தொகையை கடனாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்றைய ஆவணி ஏகாதசி நன்னாளில் ரிஷப ராசியினர் எந்த கோவிலுக்குச் சென்று துளசி அர்ச்சனை செய்வது சிறப்பு? ராசி மண்டலத்தின் 2வது வீடான சுக்கிர பகவானை ராசி நாதனாக கொண்ட ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களின் ராசி நாதன் சுக்கிரன் 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மேலும் தைரிய ஸ்தானமான 3வது வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு பெரிய பக்கபலமாக இருக்கும். 3ஆம் வீட்டில் இருக்கும் உச்சகுருவின் பார்வையால் உங்களின் நீண்ட நாள் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றியைத் தரும். இளைய சகோதரிகள் வழியில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். 4ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்குவது போன்ற சுபகாரிய பேச்சுகள் சாதகமாக முடியும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளைச் செய்ய நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் அல்லது அனுமதிகள் இன்று உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களிடம் பேசும் போது நிதானம் தேவை. மற்றவர்களின் வேலைகளை நீங்கள் பொறுப்பேற்றுச் செய்வதை தவிர்ப்பது நல்லது. சனியின் வக்ர நிலை 11ஆம் வீட்டில் நீடிப்பதால் மூத்த சகோதரர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். நண்பர்களுக்கு பெரிய தொகையை கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான எரிச்சல் அல்லது அலர்ஜி போன்ற சிறிய தொந்தரவுகள் வந்து நீங்கும். முறையான ஓய்வு எடுப்பது அவசியமாகும். ரிஷப ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால் ரிஷப ராசி நேயர்கள் காலையில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறந்தது. மேலும் உங்களின் ராசி நாதன் சுக்கிரனின் பலன் பெற மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். வசதியற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை வழங்குங்கள். தடைகள் அனைத்தும் விலகும். இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக அமைய வாழ்த்துகிறோம். மிதுன ராசிக்கான கேள்விகள். மிதுன ராசியின் ராசிநாதன் அதிபதி யார்? இன்றைய கோச்சாரப்படி மிதுன ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் எந்த கிரகம் உச்சம் பெற்றுள்ளது? ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் எந்த கிரகம் வக்ர நிலையில் அமர்ந்துள்ளார்? சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் மிதுன ராசியினருக்கு இன்று எந்த துறையில் நல்ல லாபம் கிடைக்கும்? செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் மிதுன ராசியினர் எதை கட்டுப்படுத்த வேண்டும்? இன்றைய ஆவணி ஏகாதசி நன்னாளில் மிதுன ராசியினர் எந்த கடவுளை தரிசனம் செய்து வர வேண்டும்? ராசி மண்டலத்தின் 3வது வீடான புதன் பகவானை ராசி நாதனாக கொண்ட மிதுன ராசி நேயர்களுக்கு
இந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்களின் ராசி நாதன் புதன் பகவான் தனஸ்தானமான 2வது வீட்டில் உச்சம் பெற்ற குரு பகவானோடு இணைந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு பெரிய யோகத்தை தரப்போகிறது. மேலும் செவ்வாய் பகவான் உங்களின் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். 2ஆம் வீட்டில் இருக்கும் உச்சகுரு மற்றும் புதனின் சேர்க்கையால் உங்களின் வாக்கு வன்மை அதிகரிக்கும். பேச்சால் சாதிப்பீர்கள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த வராத கடன்கள் மற்றும் நிலுவை பணம் இன்று கைக்கு வந்து சேரும். சுக்கிரன் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் கலைத்துறை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் நல்ல தனலாபமும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை பலப்படும். குழந்தைகளால் பெருமிதம் கொள்ளும் சம்பவங்கள் நடக்கும். செவ்வாய் பகவான் உங்களின் ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் கோபமும் ஆத்திரமும் சற்று அதிகமாக வரலாம். அவசரப்பட்டு யாரிடமும் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். பேச்சிலும் செயல்பாட்டிலும் நிதானம் மிகவும் அவசியமாகும். ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் நீடிப்பதால் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். புதிய கூட்டாளிகளை இணைக்கும் போது ஆவணங்களை சரியாக சரிபார்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அலைச்சல்கள் காரணமாக உடல் சோர்வு மற்றும் தலைவலி வந்து நீங்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால் மிதுன ராசி நேயர்கள் காலையில் மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்வது உங்களின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும். மேலும் உங்களின் ராசி நாதன் புதனின் பலம் பெற புதன் பகவானுக்கு பச்சை பயிர் தானம் செய்து வழிபடுவது வித்தைகளில் வெற்றியைத் தரும். இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமைய வாழ்த்துகிறோம். கடக ராசி அன்பர்களே, உங்களுக்கான கேள்வி: கடக ராசியின் ராசி நாதன் அதிபதி யார்? இன்றைய கோச்சாரப்படி கடக ராசியிலேயே லக்னம் ராசியில் எந்த கிரகம் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார்? ராசிக்கு 8ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் கடக ராசியினர் இன்று எதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்? சூரியன் 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றுள்ளதால் கடக ராசியினருக்கு இன்று என்ன பலன் கிடைக்கும்? சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் கடக ராசியினர் இன்று எதை வாங்கும் யோகம் உண்டாகும்? இன்றைய ஆவணி ஏகாதசி நன்னாளில் கடக ராசியினர் எந்த கடவுளை வழிபாடு செய்வது மன அமைதியைத் தரும்? ராசி மண்டலத்தின் 4ஆவது வீடான சந்திர பகவானை ராசி நாதனாக கொண்ட கடக ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். கடக ராசி நேயர்களே, இன்று உங்களின் ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்று புதனோடு இணைந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு பெரிய மனநிறைவையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது. உங்களின் ராசி நாதன் சந்திரன் இன்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்களின் ராசியிலேயே உச்சகுரு அமர்ந்து உங்களின் 5, 7 மற்றும் 9ஆம் வீடுகளை பார்ப்பதால் உங்களின் மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் பன்மடங்கு உயரும். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள், திருமணப் பேச்சுகள் இன்று நல்ல முடிவுக்கு வரும். சூரியன் 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதால் பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல லாபமும் புதிய வருமான வாய்ப்புகளும் தேடி வரும். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் நீண்ட நாள் கனவான புதிய வண்டி, வாகனம் அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். தாயாரின் ஆசியும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் இருப்பதால் அறிமுகமில்லாத நபர்களிடம் பண பரிவர்த்தனைகள் செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சந்திரன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் அல்லது உங்களைப் பற்றிய வீண் வதந்திகள் வரலாம். அதைப் பற்றி கவலைப்படாமல் உங்களின் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ந்த உணவுகளை தவிர்த்து நீர்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. கடக ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால்
கடகராசி நேயர்கள் காலையில் ஸ்ரீ இராமபிரானை அல்லது பெருமாளை மனதார வழிபட்டு துளசி தீர்த்தம் அருந்துவது மன அமைதியைத் தரும். மேலும் உங்களின் ராசி நாதன் சந்திரனின் பலம் பெற அம்மன் கோவிலுக்குச் சென்று நெய் தீபமேற்றி வழிபடுவது உங்களுக்கு வரும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துகிறோம். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியின் ராசிநாதன் அதிபதி யார்? இன்றைய கோச்சாரப்படி சிம்ம ராசியிலேயே ராசிக்குள் எந்த கிரகம் ஆட்சி பெற்று கம்பீரமாக அமர்ந்துள்ளார்? ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் சிம்ம ராசியினர் இன்று எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? குரு பகவான் 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்றுள்ளதால் சிம்ம ராசியினருக்கு இன்று என்ன வகையான செலவுகள் ஏற்படும்? சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருப்பதால் சிம்ம ராசியினருக்கு இன்று யார் மூலம் நல்ல செய்திகள் வரும்? இன்றைய ஆவணி ஏகாதசி நன்னாளில் சிம்ம ராசியினர் உங்களின் ராசி நாதன் பலன் பெற எந்த கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும்? ராசி மண்டலத்தின் 5வது வீடான நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை ராசி நாதனாகக் கொண்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்களின் ராசி நாதனான சூரிய பகவான் உங்களின் ராசியிலேயே ஆட்சி பெற்று கம்பீரமாக வீற்றிருப்பது உங்களுக்கு அசாத்தியமான ஆற்றலையும் தலைமை பண்பையும் தரும். உங்களின் புண்ணியஸ்தான அதிபதியான குரு பகவான் 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்றுள்ளார். ராசியில் சூரியன் ஆட்சி பெற்றுள்ளதால் உங்களின் நிர்வாகத்திறன் வெளிப்படும். அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். உங்களின் சொல்லுக்கு சமூகத்தில் தனி மதிப்பு உண்டாகும். சுக்கிரன் 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் கலை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இளைய சகோதர சகோதரிகள் வழியில் உங்களின் நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். 12ஆம் வீட்டில் இருக்கும் உச்சகுருவின் பார்வையால் ஆன்மீக பயணங்கள் அல்லது சுப காரியங்களுக்கான சுப செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இன்று நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். ராசிக்கு 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் நீடிப்பதால் வாகனங்களில் செல்லும்போது அதிக வேகம் வேண்டாம். நிதானமான பயணம் மிகவும் அவசியமாகும். கூட்டு வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை இன்று தவிர்ப்பது நல்லது. ராசிக்குள் கேதுவின் சஞ்சாரம் இருப்பதால் மனதில் தேவையற்ற குழப்பங்களும் இனம் புரியாத பயமும் வந்து நீங்கும். தியானம் மற்றும் வழிபாட்டின் மூலம் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் அல்லது பித்தம் சம்பந்தமான உபாதைகள் வரலாம் என்பதால் காரமான உணவுகளை தவிர்க்கவும். சிம்ம ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால் சிம்ம ராசி நேயர்கள் காலையில் உங்களின் ராசி நாதனான சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதும் கோதுமை பலகாரங்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவதும் நற்பலன்களை தரும். மேலும் மாலை நேரத்தில் சிவபெருமானை அல்லது சரபேஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு வரும் இன்னல்கள் அனைத்தையும் நீக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பெருமைகள் தேடித்தரும் நாளாக அமைய வாழ்த்துகிறோம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கான கேள்வி: கன்னி ராசியின் ராசிநாதன் அதிபதி யார்? இன்றைய கோச்சாரப்படி கன்னி ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் எந்த கிரகம் உச்சம் பெற்றுள்ளார்? ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் கன்னி ராசியினர் இன்று யாரிடம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும்? சூரியன் 12ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றுள்ளதால் கன்னி ராசியினருக்கு இன்று என்ன பலன் கிடைக்கும்? சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் கன்னி ராசியினருக்கு இன்று எந்த வகையில் சுப பலன்கள் உண்டாகும்? இன்றைய ஆவணி ஏகாதசி நன்னாளில் கன்னி ராசியினர் எந்த கடவுளை தரிசனம் செய்வது தடைகளை நீக்கும்? அடுத்ததாக ராசி மண்டலத்தின் 6வது வீடான புதன் பகவானை ராசி நாதனாகக் கொண்ட கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். நேயர்களே, உங்களின் ராசி நாதன் புதன் பகவான் லாபஸ்தானமான 11வது வீட்டில் உச்சம் பெற்ற குரு பகவானோடு இணைந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு பெரிய தனலாபத்தையும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் யோகத்தையும் தரப்போகிறது. 11ஆம் வீட்டில் இருக்கும் உச்சகுருவின் அமர்வாலும்
அவரின் சுப பார்வையாலும் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள், லட்சியங்கள் அனைத்தும் இன்று நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்து பெரிய உதவிகள் தடையின்றி கிடைக்கும். சுக்கிரன் 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மிகவும் வலுவடையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். உங்களின் பேச்சிற்கு பொது இடங்களிலும் குடும்பத்திலும் தனி மதிப்பு உண்டாகும். சூரியன் 12ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றுள்ளதால் வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். ஆன்மீக காரியங்களுக்காகவும் அறக்கட்டளைகளுக்காகவும் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள். ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் நீடிப்பதால் கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது தொழில் கூட்டாளிகளுடனோ சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது. உத்தியோகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிக்கவும், மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலி அல்லது நரம்பு சம்பந்தமான சிறிய சோர்வு வரலாம். போதிய ஓய்வு அவசியம். கன்னி ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால் கன்னி ராசி நேயர்கள் காலையில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று தேவதேவனான ஸ்ரீ கிருஷ்ணரை அல்லது நாராயணனை வழிபடுவது சிறந்தது. மேலும் உங்களின் ராசி நாதன் புதனின் பலம் பெற புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்து ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுங்கள். நன்மைகள் பெருகும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துகிறோம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசியின் ராசிநாதன் அதிபதி யார்? இன்றைய கோச்சாரப்படி துலாம் ராசிக்கு 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் எந்த கிரகம் உச்சம் பெற்றுள்ளார்? ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் துலாம் ராசியினர் இன்று எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? சூரியன் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றுள்ளதால் துலாம் ராசியினருக்கு இன்று என்ன பலன் கிடைக்கும்? சுக்கிரன் ராசியிலேயே முதல் வீட்டில் இருப்பதால் துலாம் ராசியினர் இன்று எதில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள்? இன்றைய ஆவணி ஏகாதசி நன்னாளில் துலாம் ராசியினர் எந்த கடவுளை தரிசனம் செய்வது அதிர்ஷ்டத்தை தரும்? ராசி மண்டலத்தின் 7ஆவது வீடான சுக்கிர பகவானை ராசி நாதனாக கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, உங்களின் ராசி நாதன் சுக்கிர பகவான் உங்களின் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பது உங்களுக்கு அசாத்தியமான பொலிவையும் ஏற்கும் தன்மையையும் தரும். மேலும் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தப் போகிறது. 10ஆம் வீட்டில் இருக்கும் உச்சகுருவின் அமர்வாலும் புதனின் சேர்க்கையாலும் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய உச்சங்களைத் தொடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதற்கான சாதகமான சூழல் உண்டாகும். சூரியன் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதால் மூத்த சகோதரர்கள் மற்றும் அரசு வழியில் எதிர்பார்த்த பெரிய லாபங்கள் தடையின்றி கைக்கு வந்து சேரும். புதிய முதலீடுகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். ராசியில் சுக்கிரன் இருப்பதால் உங்களின் ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள், திருமணப் பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும். ராசிக்கு 6ஆம் வீடான கடன் மற்றும் நோய் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் நீடிப்பதால் பழைய கடன்களை தீர்க்க புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்கவும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பணியிடத்தில் உங்களின் இரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். உங்களின் வளர்ச்சி சிலருக்கு பொறாமையை ஏற்படுத்தலாம் என்பதால் மறைமுக எதிர்ப்புகளில் எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் அல்லது தோல் சம்பந்தமான சிறிய ஒவ்வாமை வந்து நீங்கும். துலாம் ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால் துலாம் ராசி நேயர்கள் காலையில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் சமர்ப்பித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது பொருளாதாரத்தை மேலும் உயர்த்தும். மேலும் உங்களின் ராசி நாதன் சுக்கிரனின் பலம் பெற பெருமாள் கோவிலில் உள்ள தாயார் சன்னதியில் அர்ச்சனை செய்து ஏழை பெண்களுக்கு வஸ்திர தானம், துணி தானம் வழங்குங்கள். நன்மைகள் பெருகும்.
இன்றைய நாள் உங்களுக்கு புகழும் பெருமையும் தரும் நாளாக அமைய வாழ்த்துகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான கேள்வி என்னவென்று பார்ப்போம். விருச்சிக ராசியின் ராசிநாதன் அதிபதி யார்? இன்றைய கோச்சாரப்படி விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் எந்த கிரகம் உச்சம் பெற்றுள்ளார்? ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் விருச்சிக ராசியினர் இன்று எதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்? சூரியன் 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றுள்ளதால் விருச்சிக ராசியினருக்கு இன்று என்ன பலன் கிடைக்கும்? சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் விருச்சிக ராசியினருக்கு இன்று என்ன வகையான செலவுகள் ஏற்படும்? இன்றைய ஆவணி ஏகாதசி நன்னாளில் விருச்சிக ராசியினர் எந்த கடவுளை தரிசனம் செய்வது அதிர்ஷ்டத்தை தரும்? ராசி மண்டலத்தின் 8வது வீடான செவ்வாய் பகவானை ராசி நாதனாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களின் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்டில் மறைந்திருந்தாலும் உங்களின் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தையும் தெய்வ பலத்தையும் தரப்போகிறது. 9ஆம் வீட்டில் இருக்கும் உச்சகுருவின் அமர்வாலும் அவரின் சுப பார்வையாலும் உங்களின் நீண்ட நாள் தடைகள் அனைத்தும் பனி போல விலகும். தந்தையார் மற்றும் தந்தை வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்து பெரிய உதவிகள் மற்றும் சொத்துச் சேர்க்கை தடையின்றி கிடைக்கும். சூரியன் 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். அரசு வேலைக்கு தேர்வு எழுதியவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் புதிய வாடிக்கையாளர்களின் வரவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தூரத்துப் பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் உண்டாகும். ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் நீடிப்பதால் பிள்ளைகளின் கல்வி மற்றும் அவர்களின் செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பங்குச்சந்தை அல்லது சூதாட்டம் போன்ற ரிஸ்கான முதலீடுகளில் இன்று அவசரப்பட்டு பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதன் மூலம் தேவையற்ற சுப செலவுகள் அதிகரிக்கலாம். எனவே வரவு செலவு கணக்குகளில் திட்டமிடல் அவசியமாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உஷ்ணம் காரணமாக அடிவயிறு வலி அல்லது ஒற்றை தலைவலி வந்து நீங்கும். விருச்சிக ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால் விருச்சிக ராசி நேயர்கள் காலையில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று நரசிம்ம மூர்த்தியை அல்லது லட்சுமி நாராயணனை நெய் தீபமேற்றி வழிபடுவது உங்களின் கடன் சுமைகளை தீர்க்கும். மேலும் உங்களின் ராசிநாதன் செவ்வாயின் பலம் பெற முருகப் பெருமானுக்கு செவ்வரளி மலர் சமர்ப்பித்து வழிபடுங்கள். தடைகள் அனைத்தும் அகலும். இன்றைய நாள் உங்களுக்கு பாக்கியங்கள் நிறையும் நாளாக அமைய வாழ்த்துகிறோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான கேள்வி. தனுசு ராசியின் ராசிநாதன் அதிபதி யார்? இன்றைய கோச்சாரப்படி தனுசு ராசிக்கு 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் எந்த கிரகம் உச்சம் பெற்றுள்ளார்? சந்திரன் இன்று தனுசு ராசியிலேயே சஞ்சரிப்பதால் நேயர்கள் இன்று எதை கட்டுப்படுத்த வேண்டும்? சூரியன் 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றுள்ளதால் தனுசு ராசியினருக்கு இன்று யார் மூலம் நல்ல ஆதரவு கிடைக்கும்? சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருப்பதன் மூலம் தனுசு ராசியினருக்கு இன்று என்ன பலன் கிடைக்கும்? இன்றைய ஆவணி ஏகாதசி நன்னாளில் தனுசு ராசியினர் எந்த கடவுளை தரிசனம் செய்வது மன அமைதியை தரும்? ராசி மண்டலத்தின் 9வது வீடான தேவகுருவான குரு பகவானை ராசி நாதனாக கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களின் ராசிநாதனான குரு பகவான் 8வது வீட்டில் உச்சம் பெற்று புதனோடு இணைந்து அமர்ந்துள்ளார். மேலும் இன்றைய விண்மீன் நாயகனான சந்திரன் உங்களின் ராசியிலேயே சஞ்சரிப்பது உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். சூரியன் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதால் தந்தையார் மற்றும் தந்தை வழி உறவினர்கள் மூலம் பெரிய ஆதரவும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்களும் நீங்கும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் ஆலய வழிபாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுக்கிரன் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால்
உங்களின் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கைக்கு வந்து சேரும். புதிய ஆடை, ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களைச் செய்து லாபத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க சாதகமான சூழல் நிலவும். உங்களின் ராசி நாதன் குரு பகவான் 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று மறைந்திருப்பதால் எந்தவொரு காரியத்திலும் முதலிலேயே முழு வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. சற்று தடைகளுக்கு பிறகே காரியம் கைகூடும். சந்திரன் ராசியில் இருப்பதால் சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்களும் உணர்ச்சிவசப்படக்கூடிய சூழலும் வரலாம். எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நிதானமும் பெரியவர்களின் ஆலோசனையும் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அலைச்சல்கள் காரணமாக உடல் சோர்வு மற்றும் அலர்ஜி போன்ற தொந்தரவுகள் வந்து நீங்கும். தனுசு ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால் தனுசு ராசி நேயர்கள் காலையில் உங்களின் ராசி நாதனான குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபமேற்றி வழிபடுவது உங்களின் தடைகளை நீக்கும். மேலும் பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசி மாலை சமர்ப்பித்து வழிபடுங்கள். மன அமைதியும் செல்வ வளமும் பெருகும். இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் நாளாக அமைய வாழ்த்துகிறோம். இன்றைய மகர ராசிக்கான கேள்வி. மகர ராசியின் ராசிநாதன் அதிபதி யார்? இன்றைய கோச்சாரப்படி மகர ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் எந்த கிரகம் உச்சம் பெற்றுள்ளார்? ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றுள்ளதால் மகர ராசியினர் இன்று எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருப்பதால் மகர ராசியினருக்கு இன்று பணியிடத்தில் என்ன பலன் கிடைக்கும்? சனி பகவான் 3ஆவது வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் மகர ராசியினர் இன்று யாரிடம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும்? இன்றைய ஆவணி ஏகாதசி நன்னாளில் மகர ராசியினர் எந்த கடவுளை தரிசனம் செய்வது தடைகளை நீக்கும்? ராசி மண்டலத்தின் 10ஆவது வீடான சனி பகவானை ராசி நாதனாக கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களின் ராசி நாதன் சனி பகவான் 3ஆவது வீட்டில் வக்ர நிலையில் இருந்தாலும் உங்களின் 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று புதனோடு இணைந்து அமர்ந்திருப்பது உங்களின் கூட்டு முயற்சிகளுக்கு பெரிய வெற்றியை தரப்போகிறது. 7ஆம் வீட்டில் இருக்கும் உச்சகுருவின் அமர்வாலும் அவரின் சுப பார்வையாலும் திருமணப் பேச்சுகள் மற்றும் சுப காரியங்கள் மிக எளிதாக கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து நீண்ட நாள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். சுக்கிரன் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும். கலைத்துறை, ஆடை வடிவமைப்பு மற்றும் அழகு சாதனப் பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று அசாத்தியமான லாபம் கிடைக்கும். புதிய கூட்டு வியாபாரம் தொடங்க நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல மனிதர்களின் அறிமுகமும் முதலீடுகளும் தடையின்றி கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். ராசிக்கு 8ஆம் வீடான ஆயுள் மற்றும் மறைவு ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்றுள்ளதால் அரசாங்க வழியிலான ஆவணங்களில் மிகவும் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற அரசு வழிகெடுக்கிப்பிடிகள் வரலாம் என்பதால் வரிகளை சரியாகச் செலுத்துவது நல்லது. வாகனங்களை இயக்கும்போது வேகம் வேண்டாம். உங்களின் ராசி நாதன் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் இளைய சகோதரர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்களின் இரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் அல்லது எலும்பு சம்பந்தமான சிறிய வலிகள் வந்து நீங்கும். மகர ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால் மகர ராசி நேயர்கள் காலையில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று ஸ்ரீ ஆஞ்சநேயரை அல்லது அனுமனை வழிபடுவது உங்களின் தைரியத்தை அதிகரிக்கும். மேலும் உங்களின் ராசி நாதனான சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு ஏழை எளிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளைச் செய்யுங்கள். இன்னல்கள் அனைத்தும் விலகும். இன்றைய நாள் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துகிறோம். கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கான கேள்வி.
கும்ப ராசியின் ராசிநாதன் அதிபதி யார்? இன்றைய கோச்சாரப்படி கும்ப ராசிக்கு 6ஆம் வீடான ருணரோக சதுரஸ்தானத்தில் எந்த கிரகம் உச்சம் பெற்றுள்ளார்? ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றுள்ளதால் கும்ப ராசியினர் இன்று வாழ்க்கை துணையுடன் எதைத் தவிர்க்க வேண்டும்? சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருப்பதன் மூலம் கும்ப ராசியினருக்கு இன்று என்ன பலன் கிடைக்கும்? சனி பகவான் 2ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் கும்ப ராசியினர் இன்று எதில் கவனமாக இருக்க வேண்டும்? இன்றைய ஆவணி ஏகாதசி நன்னாளில் கும்ப ராசியினர் எந்த கடவுளை தரிசனம் செய்வது நற்பலன்களைத் தரும்? ராசி மண்டலத்தின் 11ஆவது வீடான சனி பகவானை ராசி நாதனாகக் கொண்ட கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். கும்ப ராசி நேயர்களே, உங்களின் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானமான 2ஆவது வீட்டில் வக்ர நிலையில் நீடிக்கிறார். எனினும் உங்களின் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதும் கலவையான பலன்களை தரப்போகிறது. 9ஆம் வீட்டில் சுக்கிரன் பலமாக இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த நல்ல லாபம் மற்றும் நீண்ட நாள் கனவான சொத்துச் சேர்க்கை உண்டாகும். தந்தையார் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். 6ஆம் வீட்டில் உச்சகுரு சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்து வந்த பழைய கடன்கள் மற்றும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். மறைமுக எதிரிகள் மற்றும் பொறாமைக்காரர்கள் உங்களின் திறமையைக் கண்டு விலகி ஓடுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களின் திறமையால் புதிய சாதனைகளை படைப்பார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றமும் வெற்றிக்கான வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற ஈகோ அல்லது அதிகாரப் போக்கு வரலாம். பேச்சில் கனிவு தேவை. வாழ்க்கை துணையுடன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களின் ராசி நாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் வக்ர நிலையில் இருப்பதால் பண வரவுகள் இருந்தாலும் தேவையற்ற வீண் செலவுகளும் கூடவே வரும். எனவே வரவு செலவு கணக்குகளில் அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்கள் சம்பந்தமான உபாதைகள் அல்லது தொண்டை வலி போன்ற சிறிய கோளாறுகள் வந்து நீங்கும். கும்ப ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால் கும்ப ராசி நேயர்கள் காலையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அல்லது பெருமாளை மனதார வழிபட்டு நெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்வது பொருளாதாரத்தை சீராக்கும். மேலும் உங்களின் ராசி நாதனான சனி பகவானின் அருள் பெற காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களுக்கு வரும் தடைகள் அனைத்தையும் தகர்க்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையால் பெருமை சேர்க்கும் நாளாக அமைய வாழ்த்துகிறோம். மீன ராசி நேயர்களுக்கான கேள்வி. மீன ராசியின் ராசிநாதன் அதிபதி யார்? இன்றைய கோச்சாரப்படி மீன ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எந்த கிரகம் உச்சம் பெற்றுள்ளார்? சனி பகவான் மீன ராசியிலேயே முதல் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் நேயர்கள் இன்று எதைத் தவிர்க்க வேண்டும்? சூரியன் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றுள்ளதால் மீன ராசியினருக்கு இன்று என்ன பலன் கிடைக்கும்? சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருப்பதன் மூலம் மீன ராசியினருக்கு இன்று எந்த வகையில் சுப பலன்கள் உண்டாகும்? இன்றைய ஆவணி ஏகாதசி நன்னாளில் மீன ராசியினர் எந்த கடவுளை தரிசனம் செய்வது சகல நன்மைகளையும் தரும்? கடைசியாக ராசி மண்டலத்தின் 12ஆவது வீடான தேவகுருவான குரு பகவானை ராசி நாதனாகக் கொண்ட மீன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, உங்களின் ராசி நாதனான குரு பகவான் 5ஆவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று புதனோடு இணைந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு பெரிய தெய்வ பலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது. 5ஆம் வீட்டில் இருக்கும் உச்சகுருவின் அமர்வாலும் உங்களின் ராசியை அவர் பார்ப்பதாலும் உங்களின் நீண்ட நாள் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கி புதிய புத்துணர்ச்சி உண்டாகும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். சூரியன் 6ஆம் வீடான ருணரோக சதுரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதால் உங்களின் கடன் சுமைகள் குறையும். நீண்ட நாள் நோய்களில் இருந்து முழுமையான குணம் கிடைக்கும்.
வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்புள்ளது. சுக்கிரன் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத வழிகளில் திடீர் பணவரவோ அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபமோ கிடைக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். 7.5 சனியின் ஜென்ம சனிக்காலம் நடப்பதாலும் சனி பகவான் உங்களின் ராசியிலேயே வக்ர நிலையில் இருப்பதாலும் மனதில் தேவையற்ற சோம்பலும் காரியங்களில் தாமதமும் ஏற்படலாம். எந்தவொரு முக்கிய முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களின் ரகசியங்களை நண்பர்களிடம் கூட பகிர்வதை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலி அல்லது தூக்கமின்மை போன்ற சிறிய சோர்வுகள் வந்து நீங்கும் என்பதால் தியானம் செய்வது நல்லது. மீன ராசிக்கான இன்றைய எளிய பரிகாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி இணைந்து வருவதால் மீன ராசி நேயர்கள் காலையில் உங்களின் ராசி நாதனான குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு முல்லை மலர் சாற்றி வழிபடுவது சிறந்தது. மேலும் பெருமாள் கோவிலுக்குச் சென்று லட்சுமி நாராயணனை மனதார வழிபட்டு ஏழை எளிய முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை வழங்குங்கள். சனியின் தாக்கம் குறைந்து நன்மைகள் பெருகும். இன்றைய நாள் உங்களுக்கு தெய்வ அருளால் தடைகள் விலகும் நாளாக அமைய வாழ்த்துகிறோம். நேயர்களே, இன்றைய தொகுப்பில் 2026 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதிக்கான திருக்கணித பஞ்சாங்கம், கிரக நிலைகள் மற்றும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான எளிய பரிகாரங்களுடன் மிக விரிவாக பார்த்தோம். விண்வெளியில் சுழலும் கோள்களின் சஞ்சாரம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது அதை துணிவோடு பயன்படுத்தி முன்னேற வேண்டும். அதே சமயம் கிரக நிலைகள் சற்று சாதகமற்று இருக்கும்போது பொறுமையோடும் ஆன்மீக வழிபாட்டோடும் செயல்பட்டால் வரும் தடைகள் அனைத்தையும் நம்மால் எளிதாக கடந்துவிட முடியும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களின் இஷ்ட தெய்வத்தின் அருளால் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொன்னான நாளாக அமைய எங்களின் மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த ஜோதிட பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. உங்களின் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களும் பலன் பெற உதவுங்கள். இது போன்ற துல்லியமான தினசரி திருக்கணித ஜோதிட பலன்கள், ஆன்மீக தகவல்கள் மற்றும் எளிய பரிகாரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக ஜோதிட சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்களின் ராசி எது? இன்றைய பலன்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை காலை அடுத்த நாளுக்கான துல்லியமான பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.